எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் லவ்லி டெய்லர் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய கஸ்டமர் கேட்டீங்க பிரைடல் ப்ளவுஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு. பிரைடல் ப்ளவுஸ் எல்லாம் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால் போடல. நிறைய பேர் பேபி ஷவர் கேட்டுட்ருக்கீங்க, சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், அந்த மாதிரி ப்ளவுசஸ் எல்லாம் இருக்குது, காட்டுறேன். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் ஒன்று சொல்கிறேன், தீபாவளி ஆஃபர் நிறையா இருக்குங்க. அதே மாதிரி நான் ஸ்டேட்டஸ்லேயே நிறைய பேர் என் கஸ்டமர் பார்த்துருக்காங்க. நியூ கஸ்டமர் எல்லாருக்கும் இப்போ சொல்லிக்கிறேன். தீபாவளி ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்களுக்கு 6000 7000 ப்ளவுசஸ் எல்லாமே அப்படியே கம்மி பண்ணி கொடுப்போம். நீங்கள் கடையில் வந்து பார்த்தா தான் அதோட ரேட்டோ என்னன்னு தெரியும் உங்களுக்கு. 599 எப்போவுமே ஆஃபர் கிடையாது. அதுவும் நிறைய கஸ்டமர் கேட்டுட்டாங்க. 599 அதுவே பெரிய ஆஃபருங்க. இந்த மாதிரி ஒர்க்கே பெரிய ஆஃபர் தான் 599ல். இதுதான் இந்த பேபி ஷவர் ப்ளவுஸு. கஸ்டமரே வந்துட்டு இந்த மாதிரி பார்த்துருக்காங்க. இந்த டிசைன்ஸ் அவங்களே சொல்லி கஸ்டமைட் சொல்லி தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் அவங்க என்ன கேட்டாங்களோ அதே மாதிரி பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி இருந்தால் போதும் எங்களுக்கு. கையில் கார்னரில் இப்படி இருந்து இதோட பேபி ஷவர் ப்ளவுஸ் இப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. குழந்தை கால் மாதிரி ரெண்டு இவ்வளோ அழகாக இருக்கும். பேக்கு, ஃப்ரண்ட்டு, இது இந்த டிசைன் இல்லை ஜர்தோசில் லைனு ஃப்ரெஞ்ச் நோட் கொடுத்துருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ப்ரைடல் சீசன்ஸும் வருது, ஆஃபரும் நிறையா கொடுத்துருக்கோம். கடையில் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஆஃபரு. பேக் நெட்டட்லேருந்து ஸ்லீவ்ஸில் நெட்டட் வரைக்கும் எல்லாருமே நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க. கம்மி பட்ஜெட்டில் வேணும் எங்களுக்கு, பேக் நெட்டடும் ஸ்லீவ்ஸ்லேயும் நெட்டட் வேணும்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி ஆஃபர் தான் போயிட்டுருக்கு. பாருங்கள், டிசைன்ஸ் பாருங்கள். ஒன்றே ஒன்று சொல்லிக்க நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் கடைக்கு வந்தே 2 மாதத்துக்கு ஆயிடுச்சு, 2 மாதம் மேலே ஆயிடுச்சு. ஒரு கஸ்டமர் வந்து, கஸ்டமர்லாம் கிடையாது, கமெண்ட்டில் போட்டிருக்காங்க, நாங்கள் கடைக்கு போனோம் சர்வீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. என்னை பார்த்தே அவங்க 2-3 மாதத்துக்கு மேலே இருக்கும் அந்த கடையில் நான் பார்த்து. ஏன்னா நானே இப்போ தான் ஒரு 4-5 நாளாக வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோ போடுறதுக்காகவே வரேன்னா, மற்ற டைம்லலாம் வர்றது கிடையாது, ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி. ஆனால் அதில் வந்து ஒரு கஸ்டமர் போட்டிருக்காங்க, கடைக்கு வந்தோம் சர்வீஸ் சரியில்லைன்ட்டுன்னு. நான் என்னை பார்த்தே அவங்க ஆச்சு, எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை, சும்மா தேவையில்லாத ஒரு கமெண்ட்டு எதுக்கு? நீங்கள் கமெண்ட் போட தான் நாங்கள் பெரிய ஆளாக ஆகிட்டு போயிட்டே இருப்போம். நீங்கள் அப்படியே தான் இங்கே இருப்பீங்க, டவுனில் தான் இருப்பீங்க. அந்த ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கமெண்ட் போடுற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள், சரிங்களா? இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, இருக்கிறவங்க தான் வந்து யாரையும் வளர விடுறதே கிடையாது, சரிங்களா? ஒரு லேடிஸ் தான் வளர விடுறதே கிடையாது, அதுதான் உண்மை, சரிங்களா? நீங்கள் வந்து அடுத்த கடைக்கு போயிட்டு அடுத்த ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதோட ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேடிஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஒருத்தர் வளர்றாங்கன்னு சொல்லிட்டு உடனே பொறாமையெல்லாம் படாதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி வளர்ந்து காமிங்க. ஏன்னா நாங்களும் ஒரு 14 வருஷமாக இந்த கடையை வச்சு ரன்னிங் பண்ணி கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கோம். நான் ஏன் இவ்வளோ கோவப்படுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா என்கிட்ட பேசவே இல்லை, நான் கடையில் இல்லவே இல்லை. ஏன்னா நான் வர்ற கஸ்டமர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் நீங்கள் கடையில் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு தான் வராங்க. அப்படி வர கஸ்டமர் தான் நான் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் யாரையும் நான் ரிட்டர்ன் அனுப்பவே இல்லை. அப்படின்றப்ப என்னை பார்த்தே 2 மாதம் இந்த கடையில் ஆச்சு. கடைக்கு போனோம் சர்வீஸ் சரியில்லைன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா கம்முன்னு இருங்க வீட்டில் உட்காந்துட்டு. ஏதோ இப்போ வீடியோலாம் போடுறாங்க பாருங்கள், டான்ஸ் ஆடி காட்டிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க வீடியோ பாருங்கள், அவங்களுக்கு கமெண்ட் போடுங்க யாராவது, சரிங்களா? எங்களுக்கு போடாதீங்க, நாங்களாம் உழைக்கிறவங்க, சரிங்களா? எங்களை நம்பி பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் வந்து உழைச்சி அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும். அவங்க எங்களுக்கு உழைச்சி கொடுக்குறாங்க, நாங்கள் அவங்களுக்கு உழைச்சி கொடுக்குறோம். உங்களை மாதிரி சும்மா யாரும் உட்காந்துட்டு இல்லை. அதனால் யாரையும் வந்து ஈஸியாக சொல்லிடாதீங்க கடைக்கு போகணும் ரெஸ்பான்ஸ் இல்லைன்ட்டுன்னு. நான் உங்களோட பேச தேவையில்லை எனக்கு. திருப்பி அந்த கமெண்ட் போட போறீங்கன்றதுக்காக தான் நான் சொல்றேன்.
எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க வயிற்றுல குட்டிக்கிறதே வேலையாக போச்சு. அவன் கடையை வந்து லட்சக்கணக்கில் சம்பாரித்து கடையை வச்சுருப்பாங்க. எதையாவது ஒன்று சொல்லிட்டு போகிறது. நம்மளால் முடியலையே, வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோமேன்றதுனால அடுத்தவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக போச்சு. எங்களுக்கெல்லாம் பாருங்கள், அது ஆப்ரேஷன் பண்ணி கூட 2 மாதம் வீட்டில் இல்லை, கடைக்கு ஒடியாடுறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது. கடை வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கொடுக்கணும், கஸ்டமர்ஸ் வந்து மிஸ் ஆகக்கூடாது, அதனால் ஒடியாடுறோம். இதெல்லாம் 600 ஒர்க்கு தாங்க. 600 ஒர்க்கு, ஸ்டிச்சிங்கோட 1150. கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா என் கடையில் வராமல் ஆளும் இருக்காது. இந்த பாருங்கள், ஒரே கஸ்டமர் தான் 5 ப்ளவுஸு, ஓகேங்களா, 10 ப்ளவுஸு, அந்த மாதிரி தான் செட்டாக தான் வரும். இதெல்லாம் 599 டிசைன்ஸ் தான். இந்த பாருங்கள், இது காமிக்கிறேன். இது ஒரே கஸ்டமர் தான். ஆக்சுவலி அவங்க நம்மக்கிட்ட தைச்சிருக்காங்க கல்யாணத்துலலாம். இது அவங்க மெஷர்மெண்ட்டே எங்கள் 599 டிசைன்ஸ் தான். பாருங்கள், அவங்க மெஷர்மெண்ட்டு கொடுத்துருக்குறது எங்களோட 599 டிசைன்ஸ் தான். டிசைன்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள். ஒரு டிசைன்ஸும் ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஆளுங்களாம் டென்ஷன் ஆகிறது தான் ஒன்று, ப்ரெஷர் ஆகிறது தான். நம்ம ஏற்கனவே இப்போதே ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்திருக்கோம். எவ்வளோ அழகாக இருப்பாங்க. சாரீ கலருக்கு மேட்சிங்காகவே அவங்க வந்து ஆக்சுவலி எல்லாமே கொரியர் தான் போட்டு விட்டது. இது இந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கலருக்கும் அந்த இதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்கும். ப்ரைடல் ப்ளவுஸ் எல்லாம் போடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேருக்குது. நம்மள கடையில் வந்து நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம், கவுனு, சுடிதார் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறோம். ஏன்னா ஒர்க் ப்ளவுஸ்னோடனே எல்லாருமே ஒர்க் ப்ளவுஸ் தான் நினச்சிட்ருக்கீங்க. அதனால் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறோன்றதுனால தான் காமிச்சிட்ருக்கேன். இந்த கஸ்டமருக்கு 2 ப்ளவுஸும் இப்போ லேண்ட்லைன் நம்பர்லாம் மாற்றிருக்கோம், மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுலேயே நான் பழைய நம்பர் கிடையாது, நிறைய பேருக்கு சொல்லிடுறேன். ஏன்னா பழைய நம்பர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு, அதனால் எடுக்கலை. அது கனெக்ஷனே கட்டாக இருந்துச்சு. எல்லாமே 599 ஒர்க்கு தாங்க. டிசைன்ஸ் எல்லாமே வேறு வேறு மாதிரி தாங்க வரும். நீங்கள் 9 ப்ளவுஸ் இல்லை 10 ப்ளவுஸ் 20 ப்ளவுஸ் கொடுத்தாலும் சரி, வேறு வேறு டிசைன்ஸில் தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கொடுத்து திருப்பி ஒரு ப்ளவுஸ் கொடுத்தீங்கன்னா அதே டிசைன்ஸ் கூட வரலாம். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க, ஏன் மேடம் நீங்கள் அந்த ஒரு டிசைனுக்கு கஸ்டமைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்னா இது எங்களோட ஓன் பேட்டர்னுங்க, அதனால் கஸ்டமைஸ் மட்டும் இது கிடையவே கிடையாது. பாருங்கள், கஸ்டமைஸ் இல்லாமே வந்து எவ்வளோ அழகழகாக வருது டிசைன்ஸ் எல்லாமே. கடைக்கு வந்து பாருங்கள், ஆஃபர்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. ஸ்டிச்சிங் நீங்கள் ப்ரைடல் ப்ளவுஸ் கொடுக்குறவங்களுக்கு எல்லாமே ஸ்டிச்சிங் ஃப்ரீ தாங்க. ப்ரைடல் ப்ளவுஸஸ்க்கு எல்லாமே ஸ்டிச்சிங் எல்லாமே ஃப்ரீ தான்.
ப்ரைடல் ப்ளவுசஸ்க்கு ஸ்டிச்சிங் எல்லாமே ஃப்ரீ தான், கொரியர் எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ தீபாவளி ஆஃபர் யாருமே மிஸ் பண்ணாதீங்க, கடையில் வந்து பாருங்கள். கடைக்கு வரதுக்கு முன்னாடி என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணிவிடுங்க, வரேன்னு சொல்லிட்டு, இந்த டைமுக்கு வரேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நானும் வருவேன் அந்த டைமுக்கு, அதனால தான் சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.